சுருக்கத்தெல்லாம் நம்ம அதாவது பல காரியங்களை சொல்லியிருக்கிறாரு, பல காரியங்கள் நடத்தியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இது லைட்டு, சவுண்டு, அப்புறம் வந்து ஹீட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்போ இப்ப என்ன மாரி ஒருத்தர் வந்து 2, 3 வேற சில நோட்கள்ல எழுதும்போது, அந்த நோட்டையே தேட வேண்டிய மாரி இருக்கும். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பக்கம், எந்த நோட்ல எழுதுனேன்றத வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்றது ரொம்ப முக்கியம்யா நமக்கு. இது இது நம்ம வந்து நம்மளுக்குள்ள பண்ணிக்கலாம். இல்ல வந்து இப்போ நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன மாரி ஞாபகம். அ எல்லாருக்கும் சேர்ந்து அத கொஞ்சம் இந்த புத்தாண்டுக்குள்ள செஞ்சா நல்லாருக்கும். இந்த இந்த குரூப்பினுடைய பர்ப்பஸ் வந்து இந்த ரிவைஸ் பண்றது. இந்த செல்வந்தராகக்கூடிய அந்த புத்தகங்கள் நம்ம படிச்சா அத பகிர்ந்துக்கிறது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மில்லியனர் நெக்ஸ்ட் டோர்ன்னு ஒரு புக். இப்போ இது வந்து ஒரு சிலர் படிக்கலாம். இப்போ நாராயணன் சார் மாரி, அப்புறம் வந்து நம்ம மேஜர் இவங்கலாம் ஏற்கனவே தொடர்ந்து படிச்சுக்கினே இருக்காங்க. அருணகிரி சார்லாம். ஸோ இதெல்லாம் படிச்சு எல்லாருக்குமே பகிர்ந்துக்கலாம். இது எத்தன பேர் படிக்கிறாங்கன்னு மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. அதனால சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு சில சாப்டர்ஸா படிச்சது கேட்கலாம். அதே மாரி நெறைய ஆடியோ சம்மரீஸ் பேசுறாங்க. அதையும் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த ஒண்ணு நம்ம ஐயா இது அசோக் குமார் சார் நடத்துனத வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்றது வந்து நம்மளுக்குள்ள பண்ணலாம். அது வந்து அவரு அ இருக்காரு ஓகே. அவர் அது அப்போ வந்து அவரும் நம்முடைய கருத்துக்கள் வந்து எது தவறு, நம்ம என்ன உள்வாங்கிக்கணும் அப்படின்றது. அதாவது அவர் சொன்னத அப்படியே சொல்றதில்ல. நம்ம என்ன உள்வாங்கிக்கணும், எப்படி நம்ம வந்து அத வந்து நம்ப இப்ப சொன்னாரு நம்ம கலைச்செல்வன் சொன்ன மாரி, அத வந்து எப்படி நம்ம செயலுக்கு கொண்டு வரப்போறோம். ஸோ அந்த செயல கொண்டு வர அந்த தன்மை, அது முதல்ல அந்த தன்மை நம்மகிட்ட வரணும். ஸோ ஏதோ இன்றைய செல்வந்தராகுறதுல வந்து என்னன்னா, ஒரு சில நெகட்டிவ்ஸ் குறைஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆனா நம்ம வேண்டிய பாதை இன்னும் நெறைய இருக்கு. வி ஹேவ் டூ கோ எ லாங் மைல்ஸ் அப்படின்னு தோணுது. ஸோ நன்றி நாராயணன். நன்றி, ஐயா நன்றி. கருத்தை நான் வரவேற்கிறேன். நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இடைமறைக்கிறதுக்கு மன்னிக்கவும். ஓகே. ஐயா கருத்தை நான் வரவேற்கிறேன். நம்ம இதுக்காக தனியா விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் இல்ல, விருப்பம் உள்ளவங்க இல்ல கலைச்செல்வன் சார்ட்ட சொல்லி சொல்லி ஒரு குரூப் ஓபன் பண்ண போறோம். இந்த 15 பேர் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு குரூப் சாரே ஓபன் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை ஞாபகப்படுத்திடுவோம். என் கருத்தை சொல்லிடுறேன் நாராயண ஐயா, என் கருத்தை சொல்லிடுறேன், அப்புறமா சொல்லுங்க ஐயா. என்னுடைய கருத்தை தான் சொல்றேன். இது அப்படியே எல்லாரும் செய்யுங்கன்னு நான் ஆணையிடவில்லை. இது ஏற்கனவே நாங்க இது வந்து 3 வருஷத்துல நாங்க 2, 3 பேரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டயம் இல்லாம தனித்தனியா போயிருக்கு. மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நம்முடைய அனுபவ கருத்தை, எல்லா கருத்தையும் இல்லை, அந்த எங்க அம்மா சொன்னது போனதெல்லாம் இல்லை. நான் கலைச்செல்வன் இந்த கருத்தை எடுத்து நான் இந்த செயல்பட்ட எனக்கு கிடைச்சிச்சு. நான் இப்படி என் மனநிலை இப்படி இருக்கு, இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுபவ உரைய ஒரு 4, 5 பேரோ 2 பேரோ, ஒரு 2 பேர் இருந்தா கூட போதும், தொடங்கினோம்னா அப்புறம் வந்து சேர்ந்துக்குவாங்க. அது மாதிரி ஒரு குரூப் யாரும் விருப்பம் இருந்தீங்கன்னா என்ன அழைச்சிக்கங்க, நானும் வர்றேன். ஒரு குரூப் செஞ்சு பழைய அனுபவ கருத்துல இந்த கருத்து நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு இது கிடைச்சிச்சு, அட கலைச்செல்வனுக்கு வந்திருக்கேன் ஏன் நம்ம பண்ணலன்னு டக்குன்னு போய் ஒரு பிளாஷ் அடிக்கும். இப்ப இந்த இவ்வளவு ஞான கருத்துக்கள் அத்தனையும் ஒரே ஆள்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஞான கருத்தின் மூலமாவே நம்ம என்லைட்டன்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எந்த ஞான கருத்து எப்ப எப்படி வரப்போகுதுங்கிறது தான் இந்த இதுலயே இருக்கிறோம். எல்லா கருத்தையும் எடுத்துக்கிட்டு வாழணும்னா இது ஒரு தனி வாழ்க்கையே போயிடும். அதுக்கு அடிமையாகி போய் எங்கேயோ போய் நிற்போம். நம்ம எய்ம் என்ன, நம்ம குறிக்கோள், அதுக்கு தான் அவர் எழுத சொல்றாரு. இன்னும் நான் குறிக்கோள் எழுதலை, இன்னும் வந்து எனக்கு கோல் செட் பண்ணலை, நான் 48 1/2 மணி நேர பயிற்சியை நான் தொடங்கவே இல்லை சொல்லல. அட அவர் செஞ்சிட்டாரு நான் செய்யல அப்படிங்கிறது. இதுக்காக தனியா ஒரு அனுபவ கருத்துன்னு ஒரு 1/2 hour யாரோ நாராயண ஐயாவோ யாரு தொடங்கினாலும் நான் வர்றதுக்கு தயாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் உகந்த நேரம். அது எப்பன்னு சொல்லி நைட்டு 8 to 8:30 அப்படி கூட வைக்கலாம். என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு, இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே 3 to 3:30 அப்படியும் வைக்கலாம். 3 to 3:30னா 2 பேர் தான் இருப்போம். நைட்டு 8 to 8:30னா நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உகந்த நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் கரெக்டா அந்த 8, 8:30 ஆனது டப்புன்னு க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த ஊரு கதை உலகத்து கதை தெரிஞ்சதெல்லாம் பேசக்கூடாது. கலைச்செல்வன் வந்தனா இன்னைக்கு என்ன செஞ்சேன், நான் இன்னைக்கு தப்பு பண்ணியிருக்கேன் ஐயா, எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஐயா, எந்திரிச்சதே இன்னைக்கு 5 மணியா சொல்லலாம், தப்பு இல்லை. சொன்னாதான் மறுபடியும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இது எப்படிங்கிறது உடன்பாடு இல்லைங்கிறத முடிவு பண்ணி செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. நானும் வர்றதுக்கு தயார். உங்களோட கருத்தை பரிசீலனை பண்ணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஈவினிங் டைம் செட் ஆகுமா? அது இந்த சார் வணக்கம். வணக்கம். நாராயணன் சார். சொல்லுங்க மேடம். சார் வணக்கம். சாரை வணக்கம், காணவில்லை, காரணம் கூறவும். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு முன்னாடி ஏழுமலை சார் உங்க கருத்தை சொல்லிருங்க. சார் வந்துட்டாங்க. நீங்க உங்க கருத்தை கொடுத்துட்டு சார் ஆரம்பிச்சிடலாம். இது நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. 8 to 8:30 இல்ல 7:30 to 8:30 to வச்சுக்க. ஏதாவது டைம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் திருப்பி இதை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க டயத்தை போட்டா பேசலாம். ஏழுமலை சார் நீங்க பேசுங்க. சிவாயிரம் எல்லாருக்கும் காலை செல்ல வணக்கம். நம்ம இந்த பயிற்சி வகுப்புல வந்து தினமும் எதையாவது ஒரு விஷயத்த கட்டாயம் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி அதை பகுத்தாய்ந்து கொள்வது சிறப்பு தான். இதை நான் இன்னைக்கு எடுத்து போயிருக்கிறேன்னு. ரெண்டாவது, நம்ம பெரியவங்க வந்து எப்பவுமே வந்து சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்பவும் நல்ல விஷயங்களையே பகிர்ந்துக்கிட்டு நல்லதை மட்டும் பேசணும்னா சிறப்பு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போய் அல்லது வீட்லயே கூட அம்மா கிட்ட கேட்டீங்கன்னாக்கா உப்பு டப்பா காலியா இருக்கு, புளி காலியா இருக்கு, துவரப்பு காலியா இருக்கு, இந்த மாதிரிதான் சொல்லி பழகிருக்காங்களே தவிர இல்லைன்னு சொன்ன விஷயங்கள் இல்லை. அதனால அதாவது எதிர்மறை வாக்கியங்களை எல்லாம் கூடிய மட்டும் நம்ம உள்ளுக்குள்ள பேசும்போதே பில்ட் பண்ணிட்டு சிறப்பான விஷயங்களை மட்டும் முதிர்த்தால் நம்மளுடைய சந்ததிகள் வளம் பெறுவார்கள் என்பது என் வார்த்தை. நன்றி, வாழ்த்துக்கள். வாய்ப்பு நன்றி. நன்றி நன்றி. இந்த உள்ள வந்தவங்க டைம் போடலன்னு நினைக்கிறேன். 2 பேர் யாரோ பாக்கி இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் டயத்தை போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வெரிஃபை பண்ணிப்பாங்க. ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் சார் காலை நீங்க செல்வ வணக்கம். காலை வணக்கம். ஏழுமலையா 5:03 போட்டிருக்கீங்க டைம். இது 5:43. இல்லையே, 4:43 5:53 போட்டிருக்கீங்க. தெரியாம அது 5:53. 4:53க்கு பதிலா 5:53. அப்புறம் ஓம்குமார் சார் நீங்க கோலன் பதிலாக செமிகோலன் வச்சிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு கருத்துக்கு, அந்த காலையில அந்த பாடல் போடுறத சரியா 5க்கு போடுங்க. 4:57 58ன்னு போட்டுக்கிட்டோம்னா அந்த 2 நிமிஷம் ஆனாலும் அந்த 5 மணிக்கு வர்றவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கெட்டுவிடுது. நான் 2 தடவை ஏமாந்துருக்கேன். கரெக்டா டான்னு 5 மணிக்கு போடுங்க. நான் மற்றவரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நாராயணன் 5 மணிக்கு கரெக்டா போட்டுறாரு. சார் வர லேட்டா இருந்தாலும் 5 மணிக்கு பாடல் ஒலிபரப்பு. ஏதோ இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால லேட் ஆகும். 4:57க்கெல்லாம் போட்டுருந்துச்சு அன்னைக்கு. பாடல் பாதி முடியறப்பதான் நான் 5 மணின்னு பார்க்கையில பாடல் முடியுது எனக்கு. ஆஹா, அப்படின்னா 2 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. அதை கரெக்டா கடைப்பிடிக்கிறேன். 5 மணிக்கு ஒருவேளை என் சிஸ்டம் முன்ன பின்ன 1 நிமிஷத்தை காமிச்சுதா என்னன்னு தெரியல. அது 5 மணிக்கு கரெக்டா போட்டுடுறேன். சார் வராட்டா கூட அது 5 மணிக்கு நான் போட்டுடுறேன். அது ஒண்ணு அப்படி தவறு நடக்காம இனிமேல் பாதுகாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். ஓகே ஓகே. 5 மணி பாடல் கிடைக்காம போயிடுது. அதுக்காக இங்க இருக்கிறவங்க எந்த கருத்துனாலும் சொல்லுங்க. தவறுன்னு நினைச்சா அதை திருத்தி கொள்வோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். அதை நீங்க சொல்லுங்க, திருத்திக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நன்றிங்க ஐயா. சரி, இன்றைய பாடத்திட்டத்துக்குள்ள போடலாமா? இப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய எல்லாருடைய பட்டி இருக்காங்களா? இருக்காங்க. 13 பேர் இருக்கோம். உங்களை சேர்த்து 14 பேர் சார். மொத்தம் 7 செட்டு, 14 பேர் இருக்கணும். என்னுடைய பட்டி வரலீங்க ஐயா. பேருங்க ஐயா? கௌதம் ஐயா. இந்த செஷன் யாரு கால் குறையுது? ஹாப்பி கண்ணன் ஐயா வந்தாச்சா? வரலையே. வந்துட்டாரு. ஹாப்பி கண்ணன் வந்துட்டாரு. சரி, இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்தகம் தயார் பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க மீண்டும் ரிவிஷன் பண்ணணும்னீங்க இல்லையா? அதுக்கு பயன்படுற மாதிரி ஒரு புத்தகம்.
சரிங்கய்யா. என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை அப்படிங்கிறத தலைப்பா வச்சு அது சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ன கேள்விக்கு இன்ன பதில்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தெரியுற மாதிரி 10வது கொஸ்டின் எழுது, 20வது கொஸ்டின் எழுது, 25வது கொஸ்டின் எழுது, 35வது கொஸ்டின் எழுது. அந்த கொஸ்டின் லைன்ல வரும்பொழுது உங்களுக்கு எல்லா கேள்வியும் பொருந்திடும். வேற வேற பதில் திரும்ப திரும்ப வராது உங்ககிட்ட. ஏன்னா நேத்து அதை கவனித்தேன் நான். நேத்து ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், நம்முடைய செஞ்சி அன்பு செல்வன் ஐயா கிட்ட. அப்ப அந்த மாதிரியான புரிதல்ல இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்பிக்கைங்கிற பாடத்திட்டமே நம்ம நிறைவு செய்ய போறோம் நாளையோட. ஆனா இது உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரிதல் மாறி இருந்தா இந்த கேள்வி பதில் புத்தகம் உங்களுக்கு பயன்படும். அப்படின்னு நம்ம கேட்டா இப்ப ஆளாளுக்கு திரும்ப ஒரு பதில் சொல்லுவீங்க. சார் இங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம இப்போ? 13 பேர் இருக்கோம் சார். 13 பேர், உங்களை சேர்த்து 14. ஓகே, என்ன சேர்த்து 14 பேர், நான் இல்லாம 13 பேர் இருக்கிறோம் இல்லையா? இந்த 13 பேரும் நம்பிக்கை சார்ந்த ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா 13 பேர்கிட்ட இருந்து ஒரே ஆன்சர் வரும்னா அது எந்த கேள்வி? யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தை நம்ம வாழ்வது நம்பிக்கையை வச்சுதான் வாழ்றோம்னு சொல்ற பதில் எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். மனித இயக்கங்களின் ஆதார சக்தி. நம்பிக்கை ஏன் முக்கியம் அப்படின்ற கேள்வி. சரி, நம்பிக்கை ஏன் முக்கியம் பாப்போம். மேஜர் நாராயண் சார், நம்பிக்கை ஏன் முக்கியம்? நம்பிக்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமை. ஓம்குமார் சார், நம்பிக்கை ஏன் முக்கியம்? நம்பிக்கை தான் சார் நம்ம பிரபஞ்ச சக்தியோட அளவுக்கு பெருசு சார். கலைச்செல்வன் சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. 3 பேர் சொன்ன பதிலே ஒத்து போலியே, 13 பேர் சொல்றது எப்படி ஒத்து போகும்? அதுதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல 1 மணி நேரம் பாடம் உங்களுக்குள்ள ஏறின பிறகு மீதி இருக்கிற நேரங்கள்லாம் திரும்ப பழைய பாடங்கள் ஏற ஏற இந்த நம்பிக்கைங்கிறது அந்த கான்கிரீட்டு அந்த கான்சன்ட்ரேஷனை திரும்ப டைலூட் ஆயிடும். மந்திரத்தினுடைய வலிமை எதுல இருக்கு சொல்லுங்க? திரும்ப திரும்ப சொல்லுங்க. உச்சரிக்கிறது பயிற்சியிலையும் தான் இருக்கு. இல்லையா? மந்திரத்தினுடைய சக்தி எதுல இருக்குன்னா மீண்டும் 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 ஒரே மாதிரியாக உச்சரித்தல். இந்த ஒரே மாதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாத்தி மாத்தி சொல்றது இல்ல. அதிர்வை உண்டாக்கணும். அந்த அதிர்வு வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லும் போது தான் உண்டாகும். ஓகேங்களா? அப்போ நீங்க அந்த நம்பிக்கைக்கான பொருள் எல்லார்கிட்டயுமே இப்போ ஒரே அதிர்வா மாறணும். அப்படின்னா அது ஒரே உச்சரிப்புக்குள்ள கொண்டு வரணும். இப்போ இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்போம், நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான். ஏன்னா அதை நான் வந்து உங்களுக்கு வரையறையா கொடுத்துருக்கேன். சிவபாலன் சார் சொல்லுங்க, நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்பது நல்வாழ்வு சார். இல்லைங்க, அது ஒரு வரையறை கொடுத்துருக்கோம்ல. என்ன வரையறை நம்ம கொடுத்துருக்கோம்? நம்ம நம்பிக்கைன்னா பிரபஞ்சம், பிரபஞ்சமா நம்பிக்கை அப்படின்னு. இல்லைங்க, பாண்டியராஜையா
மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் ஆதார அடிப்படை சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். கொஞ்சம் மாத்திட்டீங்க, திரும்ப கரெக்டா பார்த்து சொல்லுங்க. மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். அவ்வளவுதான், இப்ப கரெக்டா வந்துருச்சு. மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும்னு சொல்லியிருக்கோம். சிவபாலன் ஐயா ஏன் இதை சொல்லல? ரீகால் பண்ணல சார். ஒரு வாட்டி இங்க கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி நான் அதை எடுத்து திருப்பி பரட்டி பார்க்கல, புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான் சார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை சம்பந்தமான சந்தேகம் வரும்போது திரும்ப ரீகால் பண்ணிக்கிறது தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் புக்கு. புரியுது சார். இல்ல, அதை தயாரிக்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்க போறீங்க? பொறுப்புனா எப்படி சார் சொல்றீங்க? அது புத்தகமா வரணும், எல்லார் கையிலயும் இது புத்தகமா கிடைக்கணும். நம்பிக்கைனா என்னன்னு, நம்பிக்கை சார்ந்த எல்லா கொஸ்டினும் அதுக்குள்ள இருக்கணும், அதுக்கு விடையும் இருக்கும். அப்படின்னும் போது அந்த புத்தகத்துல இருக்கிற கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் நீங்க படிக்கும்போது மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி பதில் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி மனசுல பதியும். ஏதாவது கூட்டு முயற்சியா பண்ணலாம் சார், ஒரு ஆளா பண்ண முடியாது. ஒரு 3 இல்லையா, கூட்டு முயற்சியில பண்ணுங்க. நான் சொல்றது எவ்வளவு கூட்டு முயற்சி பண்ணினாலும் தலைன்னு ஒண்ணு இருக்கணும். அதான் நான் லீட் எடுத்துக்கிறேன் சார். நீங்க லீட் எடுத்துக்கிறீங்க, வாழ்த்துக்கள். எல்லாரோடய அதை கலந்துக்கிறேன். நம்பிக்கை என்ன எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணி நம்பிக்கைன்னு கொண்டு வர என்ன கூப்பிடுறதே நம்பிக்கையை வந்துட்டாருன்னு சொல்றாப்புல அடைமொழி கூட எனக்கு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நான் செஞ்சு முடிச்ச ஒரு பாடம் அடைமொழி கொடுங்க. நான் முன்னாடியே எதிர்பார்க்கல. நான் நம்பிக்கையோட நம்பிக்கையை எடுத்து அதை எடுத்தே செய்யலாம்னு ஆசைப்படுறேன். அப்ப வந்து நம்பிக்கை வினாவிடை புத்தகத்திற்கான குழு தலைவர் கலைச்செல்வன் ஐயா. அதுக்குதான் இன்னைக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கை டெய்லி ஒரு 8 to 8:30 நடக்கும். எல்லாரும் இந்த 13 பேர் வந்து கலந்துக்கங்க. அதுல நம்ம சார் புத்தகம் போடுறதுக்குள்ள கேள்வி பதில் கேட்போம். சார் எழுதிப்பாரு. அடுத்த அத புக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி பதில் வர்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம். இன்றே ஆரம்பித்துடலாம். சரி ஐயா, உங்க குழுவில் எத்தனை பேரும் நீங்க சேர்த்துக்க போறீங்க? வர்றவங்களை அத்தனை பேரையும் சேர்த்துக்கிறேன் சார். சரி, சிறப்பு. என்ன தேதிக்குள்ள இந்த புத்தகத்தை முடிக்கலாம்? இப்போதைக்கு நம்பிக்கைங்கிற டாபிக் மட்டும் தானே சார்? ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவோம் சார். ஒரு மாசம் எடுத்துக்கலாம்ன்றீங்களா? அது சம்பந்தப்பட்ட விட்டு போனதெல்லாம் நடுவுல கொடுப்பாங்கல்ல. இல்ல, ஒரு மாசம் எடுத்துக்கிட்டோம்னா 3 தலைப்புக்கும் 3 மாசம் ஆயிடும் சார். இல்ல, ஒரு மாசம் எடுத்துக்குவோம். அப்புறமா இது இப்ப இதுல ஒரு சீர்திருத்தம் வரும்ல, அப்புறம் 15 நாள் ஆக்கிக்குவோம், 10 நாள் ஆக்கிக்குவோம். ஒரு மாசத்துல பினிஷ் பண்ணி புக் போடுறாப்புல பண்ணிடுவோம் சார். ஒரு டைம் அதிகமா கேட்டுட்டு முன்னாடி முடிக்கலாம். நாங்க முடிக்கிறோம்னு சொல்லிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா அது எங்களோட நம்பிக்கைத்தன்மையே போயிடும். இல்ல, ஒரு மாசம்னா 28 நாளா 30 நாளா 31 நாளா? 31 நாள் தான். 30 நாள். நன்றி ஐயா. கவர்மெண்ட் படி 30 நாள், காலண்டர் படி 31 நாளும் இருக்கு. அது எந்த மாசத்தை பொறுத்து. இல்ல சில 28 நாளும் இருக்கு. ஆவரேஜா 30 நாள் 28 நாளும் இருக்குது. பிப்ரவரி 28 29 வரை. அதனால ஆவரேஜா நம்ம ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் டேஸ் வந்து 30 நாள் தான் கிடக்கு. அந்த 30 நாள் எடுத்துக்கோங்க. சரிங்க, 30 நாள் எடுத்துக்கங்க. ஐயா ஒரு சஜஷன் சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணோம், கேள்விகளை ரெடி பண்ணோம். அந்த கேள்விகள் காமனா இருக்கலாம். அந்த இப்போ ஐயா லீட் எடுக்கட்டும். இப்போ ஒவ்வொரு படி கிட்டையும் அந்த குரூப் ஆஃப் படியா இருக்குமா இல்லையா? 7 குரூப்புக்கும் அந்த கேள்விகளை அனுப்பி இவங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஐயா கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். படிகள் முதல்ல நம்ம நாராயண் சார் சொன்னார் இல்லையா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குழுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவோம். சரிங்க, அதுல எல்லாம் எழுதி அனுப்பி போட்டுருக்கலாம். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அதுல போடுங்க. சரிங்க, நல்லது. அந்த கேள்விகளுக்கு பதில் எல்லாம் நான் போடுறேன். சரிங்க. சரிங்களா? அதெல்லாம் அப்படியே எடுத்து தொகுத்துக்கிட்டே இருக்கட்டும். சரிங்க. சரிங்களா? சரி. முதல்ல இந்த கேள்விகள் எல்லாம் எல்லாரும் பகிர்ந்துக்கொள்வோம். முதல்ல அதை ஆரம்பிச்சா இல்ல, அதாங்க நம்ம குரூப் கிரியேட் பண்ணி கேள்வி போட்டுட்டீங்கன்னா ஒருத்தர் போட வேண்டிய கேள்வி இன்னொருத்தர் போட வேண்டியதில்ல. சரி. இந்த 31ஆம் தேதிக்குள்ள இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி கேள்விகளை இன்னைக்கு கூட ஆரம்பிச்சிடலாம். 31ஆம் தேதி ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்பயே செஞ்சிருவோம்.
இன்றையே செய்யுங்க. இன்றைய யார் யாருக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. இன்றைய நைட்டு 8 மணிக்கு இன்றைய நிகழ்ச்சியே ஆரம்பிச்சிடும். 8 to 8:30. அது மாற்றம் கிடையாது. 8 to 8:30 வந்து இந்த நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கையில நீங்க ரொம்ப தெளிவடைய வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே இங்க இருந்து தான் கிரியேட் ஆக போகுது. சரிங்க சரிங்க. சரி, நம்பிக்கைக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது உங்ககிட்ட? ஓம்குமார் சார், நீங்க சொல்லுங்க. என்னங்கய்யா? எண்ணங்களா இருந்தது சார். நம்பிக்கைக்கு முன்னாடி அது எண்ணங்களா இருந்தது. பாண்டியராஜ் ஐயா? பாண்டியராஜ் ஐயா கேக்குதா நான் பேசுறது? பாண்டியராஜா கேக்குதா? என்ன சார் அவரு பேசாம இருக்காரு? கேக்கலையா? இல்ல இவ்வளவு நேரமா சும்மாவே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரா? பாண்டியராஜா சார் கேக்குதா? பேசுங்க. உங்களதான் பேச சொல்றாரு. ஐயா போன் வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, நீங்க வேலை செய்றீங்களா இல்லையான்னு மட்டும் தான் நான் கண்காணிக்க முடியும். போன் வேலை செய்யாதால நான் கண்காணிக்க முடியாது. போன் வேலை செய்ய மாட்டேங்குது. அமுக்கிறதுக்கு பிரஸ் பண்ணா உள்ள போல ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. அதனாலதான் மீண்டும் கேளுங்க இந்த கேள்வி. ஏன்னா நீங்க அடிக்கடி அதை பயன்படுத்தினால இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது. இல்ல, நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற எதையும் நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா அது வேலை செய்யாம போயிடும். அப்பப்ப பயன்படுத்திட்டே இருக்கணும். சரிங்க. அதாங்க நம்பிக்கை அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? நம்பிக்கைக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்றதையா இயல்பு வார்த்தைங்களா இல்ல வேற எதுங்க? ஐயா, இப்ப நம்ம நம்பிக்கைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அதுக்கு முன்னாடி சரியா தெரியுது. இல்ல, இப்ப நம்ம ஓம்குமார் சார் பதில் சொன்னாரு, அது என்னமா இருந்து அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க? நம்பிக்கைக்கு முன்னாடி எனக்கு எது தோணல. தோணணும் இல்லையா? அப்புறம் தோணலன்னா அப்புறம் எப்படி பயன்படுத்திக்க நீங்க அதை? இதுவரைக்கும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்பிக்கை இல்லாம செய்யறதுக்கு இருக்க வித்தியாசத்தை காண்றதுக்கு தான். இல்லைங்க, நம்பிக்கை அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? கேள்வி அதுதான். சார் அது இயக்கமா இருந்ததுங்களா சார்? என்னங்கம்மா? சார் அது இயக்கமா இருந்ததுங்களா? இயக்கமாக என்ன? நம்பிக்கைக்கு முன்னாடி அது இயக்கமா இருந்ததுனாலதான் நம்பிக்கையா மாறுச்சுங்களா சார்? இல்லதான் இயக்கம்னா யாரு? நீங்க இயங்குறத சொல்றீங்களா? இல்ல சார், மக்களினுடைய இயக்கம் சார். மக்களின் இயக்கமாக இருந்ததுனால அது நம்பிக்கையா ஆச்சுங்களா சார்? ஏன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு விதையில இருந்து புரிஞ்சதுதான். விதை என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்காக தான் நம்ம 3 விதிகளை கொண்டு வரோம். இயற்கையினுடைய அடிப்படை விதிகள் 3. அதை நம்ம உள்ள கொண்டு வரோம். ஆக்க விதி, இயக்க விதி, ஈர்ப்பு விதி. அப்ப ஆக்க விதி என்றால் என்ன? ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும். இயக்க விதி நகர்வது வாழும், நிற்பது வீழும். ஈர்ப்பு விதி ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும். இப்ப இந்த 3 விதி இது நம்ம எல்லா இடத்துலயும் பொருத்தி பார்த்துட்டே வரணும். சரிங்களா? ஒருவேளை இந்த 3 விதியில ஒரு விஷயம் பொருந்தல அப்படின்னா விதி தப்பு இல்ல, நாம பொருத்தி பார்த்த விஷயம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஒன்றிலிருந்தான் ஒன்றை உருவாக்க இயலும் போது உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை எங்கிருந்து உருவானது? எங்களிடமிருந்தே தான். நம்மகிட்ட இருக்கு அந்த நம்பிக்கைன்னு ஒரு தன்மை இருக்கு. அது இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருக்குது. அது எங்க இருந்து உருவானது? பிரபஞ்சத்திடமிருந்து. பிரபஞ்சத்திலிருந்து உருவானது. அப்போ உங்க நம்பிக்கை அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா பிரபஞ்சமாக இருந்தது, இருக்கிறது. ஓம்குமார் சார் புரியுதுங்களா? புரியுது சார். சரி, இப்போ நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா? இப்ப நம்பிக்கைக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு?
ஏன்னா நம்ம தனித்தனி சப்ஜெக்டா பேசிட்டு ஒன்னோட ஒண்ணு நம்ம கனெக்ட் பண்ணாம போயிட்டோம்னா எது முன்னாடி எது பின்னாடி எது வந்துச்சு எது போனதுன்னு நம்ம தெரியாம கோழில இருந்து முட்டையா முட்டையில இருந்து கோழியான்னு கடைசி வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்போம். சார் மனம்ங்கிறது நினைப்புங்களா சார்? நினைப்பு இருந்தாதான் சார் மனம் இருக்கும். அதாவது மனம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம 10 நாள் பாடம் நடத்திட்டோம். மீண்டும் நம்ம வந்து யூகமா மனம்னா அதுவா இருக்கலாமா இதுவா இருக்கலாமா அப்படின்ற கேள்வி வரக்கூடாது. ஓகேங்க சார், ஓகேங்க சார், புரியுதுங்களா? ஓகேங்க சார். ம். சரி, இப்ப மனசுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சதானே நீங்க பயன்படுத்த முடியும். ஆள் மனதுல நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நன்மைக்கு. அத திருப்பி திருப்பி ஆள் மனதுல கொண்டு போற இதுதான் நம்பிக்கைன்னு சொல்லுவோம். சரி, ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போறது நம்பிக்கைன்னு சொல்றீங்க. அப்போ வந்து நம்பிக்கைங்கிறது மனசுக்குள்ள இருக்குதுன்றீங்க. மனசை செயல்படுத்த ஒரு கருவியா நம்ம சொல்லலாம். நம்பிக்கை வந்து காமன், எல்லாருக்குமே இருக்கு. மனசு தான் மனசுதான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. நம்பிக்கை மாறக்கூடாது. நம்பிக்கைன்னு என்ற கான்செப்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அந்த நம்பிக்கையே மனதுல எப்படி நம்ம ஆழமா பதிய வச்சு அதை நம்ம எப்படி நடவடிக்கையா கொண்டு வர்றது தான் இந்த நம்பிக்கையோட தன்மை. அதை இது கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு மனசு ஒரு காரணமா இருக்கு, கருவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சரி, ஹாப்பி கண்ணன் சார், மனசுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? சார் மனசுக்கு நம்பிக்கைக்கு என்ன காரணம்னு பட் என்ன காரணம் இல்ல, என்ன சம்பந்தம்? இல்ல சார், அத இன்னும் கரெக்டான நோட்ஸ் எனக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல சார். சாரி சார். சரி, வேற யாரு? வேலுமதன் சார். ஐயா, மனம் எதை நினைக்குதோ அதை தான் நம்ம நம்பிக்கையா எடுத்துக்கோங்க ஐயா. நம்பிக்கை அதிகமாக அதிகமாக மனசு வந்து அதை திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் என்னுடைய புரிதல் ஐயா. சரி, இன்னைக்கு புரிஞ்சுங்க. அதாவது நாம வந்து இந்த வாழ்க்கையினுடைய மையம் எது என்றால் நாம தான். உங்க வாழ்க்கைக்கு நீங்க மையம், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் மையம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு செயலை எங்கிருந்து பார்க்கணும்னா நம்ம கிட்ட இருந்து பார்க்கணும். அந்த வகையில நம்பிக்கை ஏற்கனவே பிரபஞ்சமா இருந்ததுன்னு பார்க்கும்போது அது பொதுப்படையா போயிடுது. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை தான் விதை, அதுக்கு முன்னாடி அது எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? நீங்க ஒரு செடியோ மரமோ முளைக்குது, அது பெரிய மரமாகுதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? அது எங்க இருந்து ஆரம்பமானதுன்னா விதையில இருந்து. அந்த விதை வேற ஒரு படத்துல இருந்து தான் வந்துச்சு, அது வேற விஷயம். இல்ல, விதையே அப்படியே தானே தோன்றிட முடியாது. அப்ப அது வேற ஒரு பழத்துல வந்துச்சு, அந்த பழம் வேற ஒரு விதையில இருந்து வந்துச்சு. இப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே தான் வரும். நம்ம அந்த மாதிரி சர்க்கிள்ல பார்க்க வேண்டாம். பொதுவா ஒரு மரம் அப்படின்றது இவ்வளவு பெருசா மாறி இருக்குன்னா அது எங்க இருந்து உருவானது? மரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா விதையில இருந்து. ஓகேங்களா? அப்போ பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா என்னன்னா, நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கிறது. அதற்கு முன்பாக அது என்னவா இருக்குன்னா அது எதுவும் இல்லை, நம்பிக்கை தான் விதை. அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது நமக்கு எல்லாம். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், நம்பிக்கை தான். அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? எண்ணமா இருந்தது, சிந்தனையா இருந்தது, அதுவா இருந்தது, இதுவா இருந்ததுன்னா போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அதாவது 4 நிலை சொல்றோம் இல்லையா நம்ம? 4 நிலை. அதுல நம்பிக்கை அப்படிங்கிறதுன்னா எதுவுமற்ற நிலை. அப்போ பிரபஞ்சம் பிரபஞ்சமாவே இருந்தா நமக்கு பயன்படுமான்னா பயன்படாது. பிரபஞ்சம் சூரியனா மாறணும், பிரபஞ்சம் பூமியா மாறணும், பிரபஞ்சம் தண்ணியா மாறணும், பிரபஞ்சம் காற்றா மாறணும். அப்படிலாம் மாத்தினா தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும். பிரபஞ்சம் பிரபஞ்சமாவே இருந்தா அது பயன்படுமான்னா பயன்படாது. அப்போ நம்பிக்கை நம்பிக்கை நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அது பயன்படுமானா பயன்படாது. அது வேறையா கன்வெர்ட் ஆகணும். என்னவா கன்வெர்ட் ஆகணும்?
இப்ப நம்பிக்கை என்னவா மாறுது? அடுத்தது ஸ்டெப் 2. இப்போ நமக்குள்ள நம்பிக்கை வந்தாச்சு. அது ஒரு விதை. விதையை விதைச்சா அது வெளியில வந்தா அந்த செடி உங்களுக்கு அடையாளம் தெரியணும். என்னமா மாற்றணும்? ஆற்றலா மாறும் சார். நம்பிக்கை அப்போ விதையில இருந்தா செடி வருமே தவிர செடியிலிருந்து விதை வருமா? பெருசானா வரும், மரமா தான் வரும். ஐயா நாங்க செடியிலிருந்து வராதுல்ல. செடியிலேருந்து வராது. அது கூட வந்து மரமான கூட மரத்துல இருந்து நேரடியா வருமா? வராது. பழம். மாறணும் இல்லையா? ஒரு படத்துல விவேக் சொல்லுவாரு இல்ல, பீடி இழுத்தா புகை வரும், புகை இழுத்தா பீடி வராது. விவேக் இல்லை, இவரு என்னது நம்ம நாகேஷ் சொல்லுவாரு இல்ல, மாவை சப்பாத்தி ஆக்கலாம், ஆனா சப்பாத்தியை மாவாக்க முடியாது. இப்படி இப்படி ஒன்று மற்றொன்றாக மாறிவிட்டால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியவில்லை என்றால் அதற்கு பெயர் பரிணாமம். ஒண்ணு வேற ஒண்ணா மாறிடுச்சு, மீண்டும் அந்த நிலைக்கு திரும்பாது அப்படின்னா அதுக்கு பேர் பரிணாமம். புரியுதுல? விதை செடியாகலாமே தவிர மீண்டும் செடியிலிருந்து விதையை கொண்டு வர முடியாது. அது அப்படியே ஒரு சைக்கிளிங் முடிஞ்சாதான் திரும்ப அதுல இருந்து விதை வரும். ஆனா இந்த இடத்துல இல்ல, ஒன்று வேறொன்றாக மாறி மீண்டும் அதனால பழைய நிலைக்கு திரும்ப முடியும்னா அதுக்கு பேர் அபிவிருத்தி. என்ன சொன்னீங்க சார்? திரும்ப பழைய நிலைக்கு வந்து ஒன்று வேறு தன்மைக்கு மாறின பிறகு மீண்டும் பழைய தன்மைக்கு திரும்ப முடியும்னா அது பேர் அபிவிருத்தி. பேர் என்ன சொன்னீங்க? மீண்டும் திரும்பி அபிவிருத்திங்கய்யா. அபிவிருத்தி. இது வந்து நீங்க இப்படி அபிவிருத்தினா இந்த மீனிங்கா சார்? நான் சொல்றது கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. இப்போ விதையை வைக்கிறீங்க, விதை வந்து திருப்பி மரமா ஆகுது, அதுல இருந்து திருப்பி விதை உருவாகுது, அந்த சுழற்சிக்கு தான் அபிவிருத்தின்னு சொல்றீங்களா? ஆமா. அபிவிருத்தினா அடுத்த நிலைக்கும் அது உறுதுணையா இருக்கிறதா எடுத்துக்கலாம் நம்ம. எப்படிங்க? இல்ல ஒரு செயலை முடிஞ்ச பிறகு அது மூலமா அதே செயலை திருப்பியும் தொடங்கும். அதாவது சர்க்கிள் மாதிரி, வட்டம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு திருப்பியும் முடியுது, திருப்பியும் ஆரம்பிக்குது, அதுக்கு பேரு அபிவிருத்தின்னு வச்சுக்கலாமா? சர்க்கிள் வச்சுக்கலாமான்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி சப்பாத்தியோ அல்லது சப்பாத்தி மாவை சப்பாத்தியா மாறுது, ஆனா சப்பாத்தில இருந்து திருப்பி மாவா மாறுது, அது முடிஞ்சிருது, அதோட முடிஞ்சுது, அது திருப்பி இன்னொரு இடத்துக்கு வரல, அது அபிவிருத்தி கிடையாது, அது மாற்றம் ஒண்ணுதான். அங்க போக வேண்டாம், நம்ம இங்க இருந்து எடுத்துக்குவோம். இப்ப மனுஷன் எங்க இருந்து வந்தான்? மனுஷன் பூமியில இருந்து வந்தான். இல்லைங்க, குரங்குல இருந்து வந்தான். ஓகே, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா இல்லையா, மீண்டும் குரங்கா மாற முடியாது. ஓகே சார், ஓகே 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 ஓகே. சரிங்களா? இந்த நிலைக்கு என்ன பேருன்னா பரிணாமம்னு பேரு. இவன் மனுஷனா இருந்து இங்க இருந்து வேற ஏதாவது ஒண்ணா ஆகலாமே தவிர திரும்ப பழையபடி குரங்கா போக முடியாது. இது பேரு பரிமாற்றமா? என்ன சொன்னீங்க சார்? இது பரிணாமம். பரிமாணம் வேற, பரிமாணம் வேற, பரிணாமம் வேற. பரிணாமம் வேற. நாமம் வச்சுங்க, முன்னாடி பரிய சேர்த்துங்க, பரிணாமம். சரிங்களா? பரிணாமம். ஓகேங்களா? பரிமாணம் அப்படிங்கிறது என்னன்னா டைமென்ஷன். நம்ம சொல்லல முப்பரிமாணம் அப்படின்னா 3 டைமென்ஷன். அதனால அதையும் இதையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அது பரிமாணம், இது பரிணாமம். எவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ
ஒன்றிலிருந்து வேறொன்றாக மாறிய பிறகு மீண்டும் அந்த பழைய நிலையை அடையாமல் போனால் அது பரிணாமம். ஒன்றிலிருந்து வேறொன்றாக மாறி மீண்டும் அது பழைய நிலையை அடைந்தால் அது பேர் அபிவிருத்தி. இதை ஏன் இப்ப உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மனம் என்கிற கோட்பாடு வரும்பொழுது அங்க இந்த 2 செயலுமே நடைபெறுகிறது. அதுக்காக தான் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுதான். அங்க பரிணாமமும் நடக்குது, சரிங்களா? பரிணாமமும் நடக்குது, அபிவிருத்தியும் நடக்குது. இங்கதான் இயற்கையினுடைய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்தையுமே நமக்குள்ள மனசுக்குள்ள வச்சிருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம் அதான். இல்ல மனம் எப்படி பரிமாணமா மாறுது அது சொல்லுங்களேன். சொல்லிடுறேன் நான் இப்போ அதை. முதல்ல இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பரிணாமம்னா என்ன, அபிவிருத்தினா என்ன? பரிமாணம் முன்னாடி சொல்லுங்க சார். பரிணாமம் சார், பரிணாமம் முன்னாடி சொல்லுங்க. பரிணாமம்ன்றது ஒரு நிலையிலே இருந்து அடுத்த நிலையை அடைந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை என்றால் அது பரிணாமம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சென்ற பிறகு மீண்டும் அதனால் பழைய நிலைக்கு திரும்ப முடியும் என்றால் அது அபிவிருத்தி. பாப்புலேஷன் வந்து அபிவிருத்தி சொல்லலாம், குரங்குல இருந்து மனுஷனானத பரிணாமம் சொல்லலாம். சரியா சார்? ஆமாய்யா. ம். சார் இன்னொரு வாட்டி பரிணாமம் சொல்லுங்க சார். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலையை அடைந்தால் மீண்டும் அங்கிருந்து பழைய நிலைக்கு திரும்பவில்லை என்றால் அது பரிணாமம். ரைட் சார். அன்னைக்கு சார் என்ன சொன்னீங்க சார்? அது புரியல. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுல, அது வந்து அபிவிருத்தி. ஓகே. குரங்குல இருந்து மனுஷன் வந்தானே அது வந்து பரிணாமம். ரைட் சார், சூப்பர். அப்போ ஒவ்வொரு தடவையும் குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டே இல்லை சார், புரியுதுல்ல? குரங்குல இருந்து மனுஷன் வந்தது பரிணாமம், மீண்டும் மீண்டும் மனுஷன்ல இருந்து மனுஷன் தோன்றுவது அபிவிருத்தி. சார் இதுலயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரங்குலேருந்து மனிதன் தோன்றினானுங்கிறதுக்கு எப்படி சார் நம்ம அதை சொல்றோங்கிறது அதை கொஞ்சம் விளக்கணும், நல்லா இருக்கும் சார். அது ஏன்னா அது குரங்குக்கு போனீங்கன்னா வால் வேற கான்செப்ட் போயிடும். அது உதாரணத்துக்கு சொல்றாரு சார். இல்ல உதாரணத்துக்கு இல்லைங்கய்யா. அதாவது இந்த இடத்துல நீங்க எதை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும் அப்படின்றது இயற்கையினுடைய கான்செப்ட். அப்ப இயற்கையோட கருத்து. மனுஷன்றவன் ஒரு இடத்துல இருந்து உருவாகி இருக்கணும் இல்லையா? ஆமா, அப்ப அதுக்கு ஆமா, முன்னாடி அது ஒரு கான்செப்டா இருந்தா அது குரங்குன்னு நீங்க எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆ, ம். சரிங்களா? இப்போ அது வந்து எந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், இப்போ குரங்குல இருந்து மனுஷன் வரானா வரலையா, அப்படிலாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் வேணும், அந்த கான்செப்டுக்கு இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இல்ல பேஸ் புரிஞ்சுக்கிறோம். இப்போ எப்படி நம்ம கணக்கு போட போகும்போது கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, பெருக்கல்னா என்ன, வகுத்தல்னா என்ன, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த மாதிரி இங்கேருந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. கணக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட 3 டிஜிட் இருக்கிற கணக்கு கொடுத்தாங்கன்னா போடுவீங்க, அப்படின்னா 4 டிஜிட் கொடுத்தா போட மாட்டீங்க. ஐயோ இது எப்படி போடணும்னு சொல்லி தரலையே அப்படின்னு தடுமாற்றம் வரும். அப்போ நீங்க அதனோட பேசிக் அந்த ஃபார்முலா, சரிங்களா? இங்க இருக்கிற ஃபார்முலா என்னன்னா, ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ மனுஷன்றவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னா வேற ஒன்னத்துல இருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுன்றது தான் நான் சொல்றேன், சரிங்களா? டார்வினுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஏத்துக்காதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த வார்த்தைக்குள்ள நம்ம போனோம்னா மனுஷன் குரங்குல இருந்தே வரவே இல்லை, குரங்கு வேற மனுஷன் வேற அப்படின்னு நீங்க பேசலாம். இல்ல குரங்குல இருந்து தான் வந்தானோ அடிச்சு பேசலாம். நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நாம வந்து இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி உங்க மண்டைக்குள்ள வச்சுக்காதீங்க, சரிங்களா? எல்லா டேட்டாவும் தூக்கி நம்ம மண்டைக்குள்ள வச்சுக்கணும், நம்ம அறிவாளி ஆறணும் அப்படின்றத விட, இப்போ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? அந்த வாழ்க்கையில இப்ப உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க அதை நோக்கி போறீங்க. அப்ப அதை நோக்கி போறதுன்னா உங்களுடைய பார்வை, செயல், திட்டம் எல்லாம் அதை நோக்கி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ சென்னையில ஒரு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ண போறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 பஸ் அங்கிருந்து போக முடியும், வர முடியுங்கிறாங்க.
நாம அங்க போய் நின்னுக்கிட்டு எதுல ஏசி இருக்குது, எது நல்லா சொகுசா இருக்குது, எது எப்படி இருக்குன்னு நான் பார்ப்போம். நமக்கு அந்த 25,000 பஸ்ஸை பத்தி எந்த டேட்டாவும் தேவையில்லை. நம்ம ஊருக்கு போக வேண்டிய பஸ் எத்தனை மணிக்கு போகும், எப்பப்பெல்லாம் நம்ம ஊருக்கு பஸ் இருக்குது அப்படிங்கிற டேட்டா மட்டும் நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சிறப்பு. சரிங்களா? அப்போ நாம அதை நோக்கி போகணும். அப்போ நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்க நோக்கத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில உங்க நோக்கத்திற்கு பயன்படுற மாதிரியான டேட்டா எடுத்து வச்சுக்கங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வச்சுக்கங்க, மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுக்கங்க, புக் எடுத்து வச்சுக்கங்க, எதை வேணா எடுத்து வச்சுக்கங்க. சரிங்களா? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையில நல்லது நல்லது நல்லதுன்னு தூக்கி எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கோங்க. அந்த நல்லது தான் ஒரு காலத்துல உங்களை இயங்க விடாம மாற்றக்கூடிய கெட்டதாக மாறுகிறது. அது உங்களுக்கு புரியணும். நீங்க உணவுகள்லயே நல்ல உணவுகள்லாம் தேடி எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருந்து பாருங்க, அப்ப தெரியும். நல்லது நல்லதுன்னு உள்ள போட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அது ஜீரண கோளாறா மாறிடும், ஜீரணிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு வெளியே எல்லா நல்லது இருந்தாலும் நமக்கு இப்ப என்ன தேவைன்னா, உங்களுக்கு இப்ப சக்திக்கு எவ்வளவு தேவையோ அந்த நல்லதை மட்டும் உள்ள போட்டு அதை சக்தியா மாத்தி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அதை செலவு பண்ணிட்டு அது ஜீரணிச்சு முடிச்ச பிறகு திரும்ப பசின்னு ஒன்று எடுக்கும்போது திரும்ப அடுத்த கொஞ்சம் நல்லது போடணும். பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, இன்புட் போனா உள்ள நல்லதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷன் டேட்டாஸும் இன்புட்டா உள்ள அனுப்பி 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 ஒரு காலகட்டத்தில் அது எப்படி பயன்படுத்துன்னு திரும்பி திணறுவாங்க. இப்ப கூகுள்ல நீங்க ஏதாவது ஒன்று தேடுனீங்கன்னா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கோடிக்கணக்கான பக்கங்கள் எடுத்து கொடுத்துருது. அதுக்காகவே சில சர்ச் இன்ஜின் இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்க எதை மையமா வச்சு தேடுறீங்களோ அது மட்டுமே கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணிக்காங்க. ஏன் தெரியுங்களா? இந்த கோடிக்கணக்கான பேஜ்ல உங்களுக்கு தேவையானது எந்த பக்கத்துல இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு தேவையான ஒண்ணு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுக்க முடியாது. பல பேர் அப்படிதான் வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் எடுத்து தேவைன்னு வச்சுக்கோங்க. நான் கேட்குற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சார் அது இங்கே தான் சார் வச்சிருந்தேன். அப்படி ஓப்பன் பண்ணல ஒரு 12,000 இமேஜ் 14,000 இமேஜ் 18,000 இமேஜ் இருக்கும். அது இதுல தான் சார் இருக்குது. முன்னாடி தள்ளுவாங்க, பின்னாடி தள்ளுவாங்க, முன்னாடி தள்ளுவாங்க, பின்னாடி தள்ளுவாங்க. அப்படியே அப்படியே லோட் ஆயிருக்கும் அது. அந்த தேவையானதை கடைசி வரைக்கும் எடுக்க முடியாது. நான் 10 புக் வச்சிருந்த வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தேன். புரியுதுங்களா? 100 புக்கு இருக்கும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருந்தேன். 1000 புக்கு மாறின உடனே மகிழ்ச்சி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேவையான புக்கு தேடி எடுக்க முடியலைங்க. அது இந்த ரோல தானே இருந்தது, இந்த ரோல தானே இருந்ததுன்னு. அப்ப அதிகமாக 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 எங்க இருந்ததுன்னு தெரியல. நான் எப்பயுமே எங்க ஊர் லைப்ரரியில போய் படிச்சு பழக்கப்பட்ட நான் ஒரு நாள் சென்னைக்கு போகும்போது கன்னிமாரா நூலகத்துக்கு போலான்னு போனேன். ஒரு புத்தகம் கூட தேடி எடுக்க முடியலைங்க. கடல் மாதிரி இருக்குது அது. அண்ணா நூற்றாண்டு சார். இப்ப அண்ணா நூற்றாண்டு உள்ள போயிட்டீங்கன்னா சுத்தம் ஒண்ணு நீங்க தேடுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. ஏன்னா அவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க தேவைன்னு உள்ள போடுறதெல்லாம் என்ன ஆகுன்னா ஒரு காலகட்டத்துல பல்கா டம்ப் ஆயிடும். அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? நான் இந்த செல்வ சிந்தனைக்குள்ள வரத்துக்கு முன்னாடி செஞ்ச பெரிய வேலை என்னதுங்களா? அதுல இருக்கிற பெரிய வேலை, நீங்கள் சுகமாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் தேவையற்ற சுமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே பயணம் எவ்வளவுக்கு எவ்வளவு இலகுவா இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சுமையை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பயணம் இலகுவா இருக்க முடியும். சரிங்களா? பறவைகள் ஏன் மேல பறக்குது, விலங்குகள் ஏன் கீழே நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பறவைகள் வந்து என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் கம்மி. அது
விலங்குகள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயிட் அதிகம். அப்போ அதையும் பறக்க வைக்க முடியுமானா முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி பறந்தீங்கன்னா சிறப்பு. இல்லைன்னா ராசுகுட்டி படத்துல வர மாதிரி ஒரே ஆளே போலீஸாகவும் வக்கீலாகவும் டாக்டராகவும் எல்லாத்துலேயும் போட்டோ இருக்கும். இதில் ஐஸ்வர்யா பார்த்து ஏமாந்துருவாங்க. ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ஏமாந்துருவாங்க. அப்புறம் போய் பார்த்தா தான் அதே மாதிரி அவர்கிட்ட 20-30 ஃபோட்டோ இருக்கும். எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஃபோட்டோ இருக்கும். என்ன எங்கள் ஓனர் படிக்கவே இல்லைங்க, அதனால எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அட கடவுளே, நான் கூட டாக்டராக இருப்பாரான்னு நினச்சி எஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. அப்போ டாக்டர் மாதிரி எடுத்த ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னு பரவாயில்ல வரப்போகிற டாக்டர்னு எஸ்ன்னுவாங்க அவங்க. அப்புறம் தான் ஒரு நாள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து கூப்பிட்டு போய் பார்த்தா போலீஸ்காரில் ஒரு ஃபோட்டோ, வக்கீலில் ஒரு ஃபோட்டோ, இன்ஜினியரில் ஒரு ஃபோட்டோ, எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். என்னங்க உங்கள் ஓனர் எல்லாத்துலேயும் படிச்சிருக்காங்க? அவர் படிக்காதவருங்க, எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அழகு பார்த்து வச்சிருக்காருன்னு. அப்போ நமக்குள்ள என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எல்லா விதமான ஆசைகளையும் நோக்கமாக நீங்கள் வச்சிருக்கும் போது எதையுமே அடைய முடியாமல் போயிடும். சொல்லுங்க அருணகிரி சார். சார் அப்போ அன்லேர்ன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண வச்சோம்னா நாம என்ன லேர்ன் பண்ண வைக்க நினைக்கிறோமோ அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட். அது சரியா சொல்லுங்க. இல்லை, என்ன அன்லைன் பண்ண போறீங்க? ஏற்கனவே இருக்க எண்ணங்கள். இப்போ நான் வந்து குரங்குல இருந்தா மனுஷன் வந்ததுன்னு உறுதியா நம்புறேன். இன்னொருத்தர் இல்லைங்க அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்புவாரு. ஸோ ரெண்டுமே நம்பிக்கை தான். ஸோ அன்லேர்ன் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த பயணம் வந்து செல்வந்தர் ஆகிற பயணம். ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே உள்ள லேர்னிங்கை அன்லேர்ன் பண்ணால் மட்டும்தான் புதிய லேர்னிங் வந்து உள்ள போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது சரிதானே? இல்லை, அது ஓகே. ஆனால் அதில் 2 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப் இருக்குது. என்ன அந்த 2 ஸ்டெப்புன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இனிமேல் உள்ள போகாம தடுக்கணும். புரியுதுங்களா? ஸ்டெப் 1 என்னன்னா இனிமேல் உள்ள போகாம தடுக்கணும். ஸ்டெப் 2 என்னன்னா உள்ள இருக்கிறதுல தேவையில்லாதெல்லாம் இனிமேல் தான் வெளியே எடுக்கணும். இந்த வெயிட்டை குறைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தாறுமாறா வெயிட்டு குறைக்கிறேன்னு போறாங்க. அந்த ப்ராசஸ்ல 2 இருக்குது. ஸ்டெப் 1 என்னன்னா இனிமேல் ஓவர் ஃபுட் உள்ள போகாம பார்த்துக்கணும். ஸ்டெப் 2 அதுக்கு பிறகுதான் உள்ள இருக்கிறத குறைக்க பார்க்கணும். இவங்க ஸ்டெப் 1 முடிக்காம ஸ்டெப் 2க்கு போயிடுவாங்க. சரிங்களா? உள்ள போகிறத நீங்க தடுக்காம, அதாவது வெளியில இருந்து உள்ள போகிறத நீங்க தடுக்காம, உள்ள இருக்கிறத நீங்க வெளியே தள்ள அதுக்கேத்த மாதிரி பசியும், சரிங்களா, உங்களுடைய மனோபாவம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க திரும்ப இன்டேக் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப உங்களுடைய முதல் கவனம் என்னன்னா உள்ள போறதை நிறுத்தணும். 2வது உள்ள இருந்து அப்புறம் தேவையில்லாதான் குறைக்கணும். அந்த மாதிரி நீங்க முதல்ல வந்தீங்கன்னா அன்லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இனிமேல் லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வரணும். எந்த விஷயத்துல? என்னுடைய நோக்கம் எதுவோ அதை தவிர மற்றதெல்லாம் நான் லேர்ன் பண்ண வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போ கிடைக்கிற டேட்டா பூரா இனிமேல் வாங்கி உள்ள போகக்கூடாது. நம்ம சில ஒரு டேட்டா நம்ம நோக்கி வருதா, உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அது சம்பந்தமான விஷயத்தை தேட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? குரங்குல இருந்தா மனுஷன் வந்தானா? சிவபாலன் ஐயா கேட்டாங்க. உடனே அவர் இன்னைக்கு கூகுள் உட்காந்துட்டு குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா தேடிட்டு இருப்பாரு. இது நம்ம நோக்கத்தோட பொருந்துதா? அந்த காரணத்துக்காக தான் நான் இதையும் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப இங்க இருக்கவங்களே எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான தாட் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா லேர்னிங் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ அந்த லேர்னிங் வந்து இந்த தளத்துக்கு பயன்படுத்துறதை மட்டும் ஒதுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அன்லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்றது என்னோட. இல்ல அதுதாங்க ஐயா, இங்க நீங்க ஒரு முடிவு பண்ணும். நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு சரிங்களா, என்னுடைய நோக்கம் எதுவோ அதை சார்ந்த லேர்ன் மட்டும் தான் இனிமேல் உள்ளே அனுமதிக்கப்படும். மற்ற லேர்னிங்கெல்லாம் தடை, தேவைப்பட்டால் உள்ளே அனுப்பப்படும் அப்படின்றத நீங்க போட்டுருணும். சரிங்களா? போட்டுட்டு நான் அதுதான் சொன்னேன், 3000 புத்தகங்களை 300 ரூபா குறைக்கிறதுக்கு எனக்கு உதவியது என்னுடைய பயணம் எதுவும் அதுக்கான புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு மத்தெல்லாம் வெளியே அமிச்சாச்சு. இப்போ 3000 300 குறைஞ்சதுனால எனக்கு மனபாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது.
கொஞ்சம் ரொம்ப இலகுவா இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கங்க, ஏதாவது ஒண்ணு தேடணும் போது தேடவே முடியல முன்னெல்லாம். என்னடா இங்க புக் வச்சிருக்கோம், அங்க புக் வச்சிருக்கோம், அங்க புக் வச்சிருக்கோம், எதுல எது வச்சிருக்கோம்னு கன்ஃபியூஸாவே இருக்கும். இப்போ 300 புக்கு. அது கூட நான் முடிஞ்சேன்னா 30 புக்கா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். சார் ஒண்ணு கேட்கலாமா சார்? சொல்லுங்கய்யா. நீங்க வந்து இப்போ 3000 புக்கு 300 மாத்துறீங்க, 300 30. இந்த 3000 புக்கு படிச்சதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நாலேஜ் கிடைச்சது. 3000 இல்ல புக்கு படிக்கலைன்னா நீங்க இந்த இடத்துக்கு வர முடியாதுல்ல சார்? இல்ல அதுதான் இல்ல. அது எப்படி சார்? நீங்க எல்லா தகவலும் எங்களுக்கு தெரியாத தகவல் நீங்க அதுதாங்க கொடுக்கும்போது ஐயா சொல்ல வர்றேன். நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த தகவலும் இல்லைன்னா இந்த 3000 புத்தகத்துல எந்த புத்தகத்திலுமே இல்ல. ஓஹோ. சரிங்களா? நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கைன்னு சொன்னேனே, இது பிரபஞ்சத்துல இருந்து கிடைச்சது எனக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க சொல்ற எதுவுமே வந்து லேர்னிங்கா இல்ல, உங்களுக்கு அனுபவ லேர்னிங்கா கிடைச்சது. அதாவது அனுபவ அறிவிலிருந்து நீங்க பேசுறீங்க, எந்த இப்ப படிப்பு ஒண்ணும் இல்லையா, அறிவிலிருந்து இப்ப நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு வரையறை கொடுத்திருக்கேன்ல, அது உலகத்துல எந்த புத்தகத்துல கிடைக்காது. அது நான் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு. நான் இன்னொரு தகவல் சொல்றதுக்கு தான் கை தூக்கினேன் சார். சொல்லுங்க. அதாவது கோழி இருக்குல்ல, கோழி சேவல், இது பறவையா இதா சார்? இது அது பறவை இனம்தான் கோழி. ஏன் வந்து மேல பறக்கும்? அது அது ஒரு காலத்துல என்னன்னு மேல போய் அப்படியே ஊர் சுத்தி போய் சாப்பிட்றத விட கீழே கிடைக்குதே சாப்பிடலாம் சொல்லி அது உடம்பை ஏத்தினதுனால அது பறவை இனத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வந்துருச்சு. இது ஒரு பரிமாண வளர்ச்சி தான் நினைக்கிறேன். அதான் கேட்கிறேன். அதாவது அத மாதிரி நீங்க தேவையில்லாத பொருட்களை அதுதாங்கய்யா, இப்ப கோழியில இருந்து அது வந்து பறவையா பறவை இல்லையான்னு இருக்கு இல்லையா, இது உங்களுடைய நோக்கத்தோட பொருந்ததுதா? இல்ல நோக்கத்தோட இல்ல, இதுக்கு என்ன சொன்னீங்க? அந்த நோக்கம் எதுக்காண்டி சொன்னேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, செல்வந்தரா ஆகணும்னு நோக்கம் வந்துருச்சுன்னா அந்த செல்வந்தராக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போகணும். அதை தவிர வேற எதுவும் சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி நான் சொல்றேன். அது இறை மட்டும்தான் தேடணும்னு ஏம் இருந்திருக்கு. அதையும் பறந்து போய் எடுக்கணும், நம்ம கீழே இருந்து சாப்பிட்டுக்கலான்னு அது லைஃப்பை மாத்திக்கிட்டுன்னு. அது மாதிரி நம்ம ஒரு இனமா நமக்கு தேவையானதை மட்டும் வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு எண்ணத்துக்கு சொல்றேன். கரெக்டா? அப்படி இல்ல. இப்ப நீங்க சொன்ன உதாரணத்தினால பல பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஐயோ, நான் பருந்து மாதிரி இல்ல ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இவர் கோழி மாதிரி ஆக்கிட்டாரு நம்மள அப்படின்னு. உருவத்துல வந்து நம்ம சொல்லக்கூடாது சார், அதோட செயலை பார்த்து தான் பிடிக்கும். இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதனால இங்க விஷயம் என்னன்னா, நீங்க என்ன வேணா மாறுங்க. இல்ல என்ன வேணா மாறுங்க. ஆனா இனிமேல் உங்களுக்குள்ள போற இன்புட் உங்களுக்கு பயன்படக்கூடிய இன்புட்டா இருக்கட்டும். சரிங்களா? இல்ல சார், இதை நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், என்னைக்காவது பயன்படும் அப்படிங்கிறது வேண்டாம். அதுக்குதான் நீங்க உதாரணம் இப்ப சொல்லிட்டீங்களா, தேவையில்லாத செல்லுல நிறைய வச்சு அது ஹேங் ஆகிற வரை வச்சிருக்கோம். அது என்னைக்கும் பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாருன்னா அது தேவையில்லை, ஆனா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட்னு அது திவங்குது. இப்ப நீங்க சொன்னது என்னோட செல்லுலயும் இருக்கு, அதுதான் சொல்றேன். நீங்க நல்லா பாருங்க, இப்ப பொங்கல் வரப்போகுது, போகி அன்னைக்கு வீட்டுல இருக்கிறதெல்லாம் கழிக்கணும். இல்ல நானும் பார்த்துருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் வீட்டுல இருந்து எந்த பொருளை கழிக்கணும்னு நீங்க நல்லா உத்து கவனிச்சு பாருங்கன்னா, நேத்து வரைக்கும் தேவைன்னு எடுத்து வச்ச பொருள் தான் இன்னைக்கு அதை கழிக்கிறோம். குப்பை வேற எப்படி வந்துச்சு? இல்ல நீங்க சொல்றது ரைட் சார், அது பிராக்டிக்கல்ல கஷ்டம் சார். நம்ம தேவைன்னு எல்லாம் சேர்த்து வைக்கும். அது ஏன் அந்த எண்ணம் இங்க இருக்கு? அதுதாங்க ஐயா சொல்றேன், பிராக்டிக்கல் கஷ்டம்னு உங்க மனசு சொல்ற வரைக்கும் அது கஷ்டம் தான். நேத்தானே சொன்னேன் நான் உங்களுக்கு. நம்ம கரெக்ட் தான், நீங்க அதான் சொல்ற, அது பழக்கத்துல மாத்தணும். அந்த கஷ்டத்தை நம்ம மாத்த முடிவு பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த டயத்துக்கு தேவையா அதை யூஸ் நான் எப்படி அதை மாத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, அந்த ஐடியா சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். போன்ல ஒரு குறிப்பிட்ட டைம் நான் வச்சு அலாரம் வச்சிருவேன். ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியே போடணும். எங்க தேவையில்லாதது? போன்ல தேவையில்லாதது, பைக்குள்ள இருந்து தேவையில்லாதது, பீரோல இருந்து தேவையில்லாதது, வீட்டுல இருந்து தேவையில்லாதது, சமைக்கிறதுல இருந்து தேவையில்லாதது, தேவையில்லாததெல்லாம் தூக்கி போடுறதுக்குன்னே ஒரு டைம் 30 நிமிஷம் ஒதுக்குங்க. அந்த டைம் வந்த உடனே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இப்ப தேவையில்லாதுன்னு. ஆனா நம்ம வெளியில இருக்குமே, இப்ப என்ன பண்றதுன்னா, போன்ல இருக்கிற தேவையில்லாத தூக்கி வெளியே போடுங்க. பல பேர் இன்னும் தனக்கு வந்த மெயிலே இன்னும் ரீட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மெயில் சும்மா கிடக்குது.
சரிங்களா? பல மெசேஜ் சும்மா இருக்குது. நானும் அப்படிதான் சார். அப்பப்போ டிலே பண்றோம் சார். தேவையில்லாதலாம். இல்ல அப்பப்போ நம்ம டெலீட் பண்றோம். நாம இந்த சிஸ்டத்தை என்ன பண்ணோம்னா ஓவராலா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும். மற்ற ஃபோனு, விஷயங்களும் apply பண்ணணும். கம்ப்யூட்டரு, மெயிலு, வீடு, சரிங்களா? ஆஃபீஸு, நம்ம வண்டி, நம்ம பேகு எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணணுன்றேன். ஓகே. புரியுதுங்களா? சில பேர் பேக் எல்லாம் பார்க்கவே முடியாது. உள்ள கண்ட குப்பை கிடக்கும். சில பேருடைய வண்டியில ஏதோ பாக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு பை கொடுத்தாங்கன்னா உடனே அதில் நம்ம குப்பையை சேர்த்து வச்சிருவோம். பேக்கெட்ல இவ்வளவு வச்சுக்கிறாங்க. வேணாம், நீங்க ஒன்றும் இல்லை, எல்லாருடைய பர்ஸை வாங்கி பாருங்க தெரியும். என்னுடைய பர்ஸுக்கும் மற்றவங்களுடைய பர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என் பர்ஸில் பணம் இருக்கும், இல்லைன்னா சும்மா இருக்குமே தவிர வேற சீட்டே இருக்காது. நான் மெயின்டைன் பண்ணேன் சார். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க சார். என் பர்ஸை பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க, அதை நான் மனசுக்குள்ள நினைச்சு திருச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டீங்க கரெக்டா. அது ஏடிஎம்ல அந்த அந்த என்ன தேவையில்லாத பிரிண்ட் அவுட் வருது, அதை தூக்கி உள்ள வச்சிருப்பான். அது எதுக்குன்னே தெரியாது. அது நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்க, ஆள் மனதில் பதிஞ்சிட்டுன்னா அது மாட்டு அப்படியே ஆகும். இல்லைங்கய்யா, நாம என்ன பண்ணோம், தேவைப்படும் எடுத்து வச்சுதான் கடைசியா இருந்ததுன்னா அதுதான் தேவையில்லைன்னு திரும்ப தூக்கி போடுறீங்க. தேவையான பொருள் இருக்காது, அதான் பிரச்சனை. தேவையில்லைன்னு குப்பையை சேர்த்து வச்சுட்டு நம்ம தேவையான எல்லாருமே காலையில வாக்கிங் போறாங்கல்ல சார், அது எல்லாம் தேவைப்படும் சேர்த்து வச்ச எனர்ஜி தான். இப்பதான் அவங்களுக்கு தெரியுது இனிமேல் அது தேவைப்படாதுன்னு. இப்போ அதை என்ன பண்ணான்னு வாக்கிங் போய் அந்த எனர்ஜி வின் பண்றாங்க. புரியுதுங்களா? ஹலோ, கிளியரா? அந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க செய்ய வேண்டிய ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட நட்புலரில் 3ஆம் தேதி அன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன்னு நினைக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது அடுத்த ஓராண்டுகளுக்கெல்லாம் உங்களுடைய தலையாய சிந்தனையை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கணும். ஓராண்டுக்கு இல்ல, நெக்ஸ்ட் 1 இயர் அந்த தலையாய சிந்தனை. கொஞ்ச நாள் விவேக் இருக்கார் இல்லையா, நடிக்கவே வரல. பல பேர் கேட்டாங்க ஏன் நடிக்க வர்றேன்னு. அப்போ சொன்னார் அவரு, அப்துல் கலாம் ஐயா எனக்கு ஒரு பணி கொடுத்துட்டாருன்னு. என்ன பண்ணினா மரம் நடுதல். கோடிக்கணக்கான மரங்களை நட்டாரு. புரியுதுங்களா? அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு நட்டாரு. அதனால அவர் படமே நடிக்க முடியல. அந்த மாதிரி நீங்க எல்லோருமே அடுத்த ஓராண்டு உங்களுக்கான ஆண்டு. சரிங்களா? அப்போ எந்த வேலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் எதுவோ அதற்கான தலையாய சிந்தனை உங்களுக்குள்ள வந்துடணும். அதை நோக்கி போகணும். அதுக்காக நீங்க என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை நீங்க துறக்க வேண்டும். ஓராண்டுக்கு மட்டும். அந்த ஓராண்டு நீங்க உங்களை ஒரு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எதுனா மற்றதெல்லாம் இருந்தா கூட அப்படியே போகும். வருஷம் 12 மாசங்களை கொண்டது. அந்த 12 மாசங்கள்ல 2 மாசம் மட்டும் சபரிமலைக்கு மாலை போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த 2 மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா சதா அந்த சிந்தனையிலே இருக்கணும். இல்ல, காலையில பூஜை, ஈவினிங் பூஜை, மதியானம் பூஜை, இல்ல காலையில சரணங்கள் சொல்றது, ஈவினிங் சரணங்கள் சொல்றது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 2 மாசம் ஃபார்மேட் பண்ணிட்டா மீதி 10 மாசமா நீங்க சந்தோஷமா வாழலாம். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அடுத்த ஓராண்டு 2024 அப்படின்றது உங்களுக்கான நோக்கத்திற்கான ஒரு ஃபயர்ஃபுல்லான இயராக இருக்கணும். உங்களுக்கு வயசோ, நாலேஜோ, அறிவோ அல்லது உங்களுடைய கல்வி தகுதியோ எதுவுமே அதுக்கு தடையே இல்லை. நம்பிக்கையை மட்டும் பலப்படுத்துங்கள். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிடணும், ஸ்டெப் 1 நமக்குள்ள இருந்து எல்லாமே வருகிறது என்றால் அது நம்பிக்கையிலிருந்து தான் வருகிறது. நம்பிக்கை அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா அது பிரபஞ்சமா இருந்தது. அது நம்ம கிட்ட வேணாம். அப்ப நம்பிக்கைக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அப்ப நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஒண்ணு நம்பிக்கை. நம்பிக்கை அடுத்து என்னவா மாறுது, அதுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் யாருமே சொல்லல நம்பிக்கைக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்னு. நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது மனமா? சரி, இப்படி கேட்கிறேன், பதில் வருதா பார்ப்போம்.
நம்பிக்கையிலிருந்து மனம் உருவாகிறதா அல்லது மனதிலிருந்து நம்பிக்கை உருவாகிறதா? மனதிலிருந்து நம்பிக்கை உருவாகுது. மனதிலிருந்து நம்பிக்கை உருவாகிறது அப்படின்னு சொல்லுவேன்னா கை தூக்குங்க. ஒன்று 2 3 4 பேர் தான் தூக்கிருக்கீங்க. 5 பேராச்சு. 6 பேர். 7 பேர். 8 பேர். அப்ப மீதி இருக்கிற 5 பேர் சரி 8 பேர். அப்படி இருங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன். ஓகே, 8 பேர் 9 பேர் ஆயிடுச்சா? சரி, 9 பேர் ஆயிடுச்சு. இன்னும் சார், இன்னும் யாராவது இந்த கட்சியில் சேரதுக்கு தயாராகிறீங்களா சார்? நல்ல கட்சி சார், வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். துட்டு வாங்காம ஓட்டு போட்டா நல்ல கட்சி. உங்களுக்கு வேணுங்கிறதான் கிடைக்கும். அந்த கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த கட்சியில் இருக்கிறீங்களா? சிவபாலன் சார் என்ன பண்றீங்க? அந்த கட்சியில் சேரீங்களா, இங்கே இருக்கிறீங்களா? இங்கே இருக்கேன் சார். இங்கே இருக்கிறீங்க. ஹாப்பி கண்ணன் சார், கலைச்செல்வன் சார். சரி, மற்ற 9 பேருக்கும் வியப்பா இல்லையா இந்த 4 பேர் கை தூக்காதது? அது அவங்களுடைய அவங்களோட நம்பிக்கை சார், அவங்களோட பாவம், நம்பிக்கை. புரியாம நிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா. இதுல சொல்ல 9 முடியாது. அவங்க இதுல 9 பேரும் மனம் வந்தது. சொல்லுங்க ஐயா. பரிணாம வளர்ச்சியில தான் மனம் வந்தது. மனத்திலிருந்து தான் நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை அப்படின்னு நான் நம்புறேன் சார். சரிங்கய்யா. சரி சரி, இவங்ககிட்ட கேட்போமா, ஏன் இவங்க எல்லாம் கை தூக்கலன்னு கேட்போமா? சிவபாலன் சார் சொல்லுங்க, ஏன் கை கேட்கணும், அவங்களோட கருத்தை சொல்லணும். ஆமாம்மா சார், நம்பிக்கைங்கிறது வந்து நம்ம மனசுல இருந்து தோன்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட பல விதத்தை பார்க்க தான் சார் நம்மளுக்கு நம்பிக்கையே வருது. இப்ப எனக்கே வந்து நம்பிக்கை வருதுன்னா நம்பிக்கைங்கிற வந்து நான் ஸ்ட்ராங்காவே இல்லை. நம்பிக்கைன்னு ஒண்ணு மனசுல இருக்கும், ஆனா அந்த மனசுல நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்கலாம். பட் உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கும்போது நம்பிக்கை வரும், அருணகிரி சார்ட்ட சில வார்த்தைகள் கேட்கும் நம்பிக்கை வரும், நாராயண சார்ட்ட சில நம்பிக்கை வரும், ஒரு மிருகத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஏதோ ஒரு செயலை பார்க்கும்போது நம்பிக்கை வரும். நம்பிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா பிறர் இடத்துல இருந்தா எனக்கு வர்ற மாதிரி ஒரு தோணுது தவிர டோட்டலா என் மனசே தோன்றுதுங்கிறது இந்த தருணத்தை எனக்கு தெரியலையா, அதை பத்தி தெரியல. சரி, ஓகே. ஹாப்பி கண்ணன் சார். சார் கண்டிப்பா வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து மனசுல இருந்து தோணுச்சு அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் அந்த மனசு நாம சரியா இருந்தா தான் அந்த நம்பிக்கையே தோணுச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்ன சொல்லுங்க, குழப்பிட்டீங்களா நீங்க? தெளிவா சொல்லுங்க. சார், இப்போ நம்பிக்கையிலிருந்து மனது தோன்றியதா அப்படின்னு கேட்டீங்க சார். இல்ல சார், நம்பிக்கையிலிருந்து மனம் தோன்றியதா, மனதிலிருந்து நம்பிக்கை தோன்றியதா? ஆமா, நான் சொல்றது வந்து மனசுல இருந்து தான் சார். நாம தான் ஒரு நம்பிக்கை தோற்றுவிக்கிறோமே தவிர நம்பிக்கை வந்து மனசு தோற்றுவிக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்லையா? அப்ப நீங்க சொல்றது மனதிலிருந்து தான் நம்பிக்கை தோன்றுகிறது. ஆமா சார். அப்படின்னா நீங்க அந்த கட்சியில சேர்ந்துருக்கணும்ல. அவங்க எல்லாம் கை தூக்கணும்லாம் அப்படி தூக்கணும் தானே? ஓ சரி சார். அப்ப நீங்க கேள்வி புரியாம தான் கை தூக்காம இருக்கீங்க. நம்பிக்கை தோன்றுச்சுன்னு தான் நாங்க கேட்கிறோம். நீங்க அதை ஒத்துக்கிட்டா ஆமா, கேள்வி புரியல. அப்ப நீங்க கை தூக்குங்க ஐயா. அப்பாடா, எப்படியோ எதிரடி 3 பேர் இருக்காங்க. உங்க சைடு அமுச்சு வச்சாரு. இருங்க, கலைச்செல்வன் ஐயா. என் நம்பிக்கையில இருந்து மனம்
முடியாதா மனதிலிருந்து? அருணகிரி சார் உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் நம்பிக்கை ஏற்கனவே நான் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கு. நான் பேசல. அருணகிரி சார் பிரேக் ஆகுது. நம்பிக்கை ஏற்கனவே இருக்கு சார். ம். நான் வந்த பிற்பாடு தான் மனம் தான் அந்த நம்பிக்கையை கண்டுபிடிச்சிக்குது. சரி. அதனால என்னை பொறுத்தவரையிலும் மனம் முந்தின்னு தோணுது சார். இல்லைங்கய்யா, மனம் முந்தின்னு தோணுது. நம்பிக்கை தப்பு அப்பனா தப்பு. நம்பிக்கையை தான் மாத்தி சொல்றேன். இல்லைங்கய்யா, மனம் முந்தியா நம்பிக்கை முந்தியா? நம்பிக்கை முந்திதான். அப்ப நம்பிக்கைக்கு பிறகுதான் மனம் தோன்றுகிறது. ஆமா, கரெக்ட் தானே? அதுக்கு பிற்பாடு தான் நான் வர்றேன். மனம் வேற இல்ல, நான் வேற இல்ல. இல்லையா, இப்ப எது முந்தி தோன்றியதுன்றதான் பிரச்சனை. நான் வர்றதுக்கு முன்னாடியே தான் பிரபஞ்சம் இருக்கு. சரி, சரிங்கய்யா. இப்ப கிட்டத்தட்ட வந்து 10 பேரை தூக்க வச்சாச்சு. திலகம் அம்மா வெளியே போயிட்டாங்க பொழுது. ஓகே, இருக்காங்க. இருக்காங்க. ஓகே. ம், சரி. எல்லாம் ஆண்ட்ராய்ட் பண்ணலாம், இறக்கிடுங்க. இன்னைக்கு அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் கிளம்பலாம். மனம் என்றால் என்ன? நம்ம முதல்ல 10 நாள் பாடம் நடத்தணும் இல்லைங்களா? திரும்ப அங்க போயிட்டு அந்த கேள்விக்கான பதில் எடுத்து பாருங்க. மனம் எங்கிருந்து பிறந்ததுன்னு ஒரு விடை கிடைக்கும். எங்கிருந்து பிறந்திருக்குது? புலன் அறியா உணர்வு நிலை. உணர்வு குவியலின் உணர்வு ஈர்ப்பு நிலை. நிலையா? உணர்வு குவியலின் ஈர்ப்பு நிலை சார். மீண்டும் அதை எடுத்து பாருங்க. மனம் என்பது எங்கிருந்து தோன்றியது? இந்த லைட்டு சவுண்டு அந்த இதுல இல்ல அப்படி இல்லைங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, புலன் அறியா உணர்வு குவியலின் குவியலின் இருப்பு நிலையே நம்பிக்கை. இது மனம். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விடை கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, உணர்வுகளில் இருந்துதான் என்ன பிறக்குது? மனம் பிறக்கிறது. அந்த உணர்வு எங்கிருந்து பிறக்குது? பிரபஞ்சத்துல இருந்து பிறக்குது இல்லையா? அதுதான். அப்போ அந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்குள்ள நம்பிக்கையா இருக்குது. புரியுதா? அப்போ உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா நம்பிக்கை. அதில் இருந்து அது உணர்வுகளாக பிறக்கின்றது. அந்த உணர்வு குயில் தான் உங்களுக்குள் மனமாக மாறுகிறது. உங்களுடைய மனதை படைத்தது யார் என்றால் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய மனதை படைக்கின்றது. ஏன்னா நம்பிக்கைங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது எதுவுமற்ற நிலை. அது உணர்வுன்னு கூட சொல்ல முடியாது நம்ம. புரியுதுங்களா? நீங்க மத்ததெல்லாம் கூட உணர்வுன்னு சொல்லிடலாமே தவிர நம்பிக்கைங்கிறது உணர்வானா இல்ல, அதையும் தாண்டினது. அதனாலதான் நம்ம அதை பிரபஞ்சத்துக்கு ஈடா பாக்குறோம் நம்ம. அப்போ ஸ்டெப் 1 என்னன்னா நம்பிக்கை. நம்பிக்கையிலிருந்து உணர்வு பிறக்கிறது, உணர்விலிருந்து மனம் பிறக்கிறது. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஐயோ, மனசுல இருந்தானே எல்லாம் தோன்றுதுன்றாங்க. சார் ஸ்டெப் 1 ரிப்பீட் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஸ்டெப் 1 ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்டெப் 1 நம்பிக்கை, ஸ்டெப் 2 உணர்வு, ஸ்டெப் 3 மனம். சரிங்களா? ஆனா நம்ம சொன்னது என்ன? உணர்வுகள் எத்தனை வகைப்படும்? ஐயா, உணர்வுகள் எத்தனை வகைப்படுங்க ஐயா? இல்ல, அதாவது அதுதான். இப்ப நமக்கு அந்த 5 தான் தெரியும் இல்லையா? இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகள் வந்துன்னா 2 வகைப்படும். ஒன்று புலனறியும் உணர்வுகள், இன்னொன்று புலனறியா உணர்வுகள். ஓகேங்களா? 2 கேட்டகரியில இருக்குது. அப்போ இந்த இடத்துல
புலன் அறியா உணர்வு குவியல் தான் அந்த தொகுப்பு தான் நம்ம என்ன பண்ணோம்னா மனம்னு சொல்றோம். ஆனா நாம உணர்வுனா எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கறோம்னா புலனறியும் உணர்வுல தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல புலனறியும் உணர்வுகள்ன்றது ஒரு வகை. அதுல வந்துன்னா 5 உறுப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்துன்னா சென்சரி ஆர்கன்னு சொல்லக்கூடியது 5 ஆர்கன்ஸ். அதெல்லாம் என்னது? புலனறியும் உணர்வுகள். கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5ம் புலனறியும் உணர்வுகள். ஆனா நாம சொல்லக்கூடியது என்ன? புலனறியா உணர்வு. அப்படி அந்த புலனறியா உணர்வுகளுடைய மொத்த குவியலுடைய தொகுப்பு தான் மனம். அப்போ அந்த உணர்வுகள் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்பிக்கையில் இருந்து. ஓகேங்களா? நம்பிக்கை உணர்வாக மாறுகிறது, உணர்வு மனமாக மாறுகிறது. இப்போ இது வரைக்கும் ஸ்டெப் புரிஞ்சுச்சா? 3 ஸ்டெப்பு. சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி சார். சொல்லுங்கய்யா. இப்ப பரிணாம வளர்ச்சி அப்படின்ற பாதையை எடுத்துக்கிறோம். அதை நீங்க முதல்ல சொன்னீங்க, பரிணாம வளர்ச்சி இல்லைன்னா வந்து கிரியேஷன். ஸோ பரிணாம வளர்ச்சியில இருந்து வரும்போது ஆரம்பத்துல மனம் இல்லை மனிதனுக்கு, அப்படிதானே? குரங்குக்கோ இல்ல ஒரு மனிதனுக்கோ மனம் இல்லை. ஐயா, நம்ம ஏற்கனவே நம்ம பாடம் பார்த்திருக்கோம். என்னன்னா உயிர்னு தோண்டிட்டாலே மனம் வந்துடும். ஆனா அங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையான்றதான் கேள்வி. உயிர்னு தோன்றிட்டாலே மனம் இருக்கு. அதாவது என்னன்னா உயிர் என்று ஒன்று தோன்றிவிட்டால் உணர்வு வந்துவிடும். உயிரும் உணர்வும் இருந்தால் மனம் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம இது ஏற்கனவே நடத்தின பாடம், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல, ஆமா ஆமா, ஏற்கனவே உயிர் இருந்தா உணர்வு இருக்கும், உயிரும் உணர்வும் இருந்தா மனம் இருக்கும். ஆனா அந்த மனம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நீங்க ஒரு செல் இருக்கு பாருங்க, செல் எடுத்து இந்த பல்பெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செல்லுல அது கடைசியா கொஞ்சோண்டு கரண்ட் இருந்தா கூட அது லைட்டா எரியும். அந்த செல்லு ஃபுல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சீங்கன்னா பிரைட்டா எரியும். அப்ப அதுக்குள்ள கரண்ட் இருக்குதான்னு கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்குள்ளேயும் கரண்ட் இருக்குது, அதுக்குள்ளேயும் கரண்ட் இருக்குது. ஆனா அளவு தான் வேறுபடுது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அளவு இருக்குதானா? இல்லை. உணர்வு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அளவு இருக்கானா? இல்லை. உயிர் இருந்தா உணர்வு இருக்கும். அப்போ உயிரும் உணர்வும் இருந்தா அங்கே மனம் இருக்கும். சரிங்களா? அந்த மனதனுடைய சைஸ் தான் மாறுபடும். அருணகிரி சார், புரிஞ்சுதா? புரியுங்க சார், புரியுது சார். அப்போ உயிரும் உணர்வும் தான் மனம் இருக்கும். அதுல வந்து நான் தான் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா உயிர்களையும் பரிணாம வளர்ச்சியில இல்ல முழு பரிணாமம் அடைஞ்ச ஒரு மனம் எதுன்னா நம்ம மனிதர்களுடைய மனம். அவ்வளவுதான். மனிதனோட மனம். அதாவது எல்லா உயிரினத்திலயும் மனம் இருக்கு. உயிரினம்னாலே வந்து உணர்வு இருக்கு. உணர்வு இருந்து உயிர் இருந்ததுன்னா மனம் வந்துடும். சோ மனம் வந்து பரிணாம வளர்ச்சி அடையும் போது இந்த நிலை வந்திருக்கும். அதுதான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பரிணாம வளர்ச்சியில் தான் மனம் தோன்றியது. அது எப்படி தோன்றியதுன்னா உணர்வு இருக்கவே தான் தோன்றியது. அப்போ இங்க நாம சொல்றது என்னன்னா இல்ல புலனறியா உணர்வு குவியலின் இல்ல இருப்பு நிலையே மனமாக மாறுகிறது. புரியுதுங்களா? இப்போ நீங்க அந்த வயல்வெளியில இன்விசிபிள் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா? இன்விசிபிள் எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வயல்வெளி இருக்கும் இல்லைங்களா? அந்த வயல்வெளியில நடந்து நடந்து ஒரு தடம் உருவாகும். புரியுதுங்களா? அந்த புல்வெளியில நடந்து நடந்து அங்க மட்டும் புல்லு முளைக்காத ஒரு தடம் உருவாகும். தடம்ன்றது வேற. என்னங்க? ஒத்தடி பாதை உருவாகும் இல்லையா? அந்த பாதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல தடவை நடந்ததுனால தான் உருவாச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுடைய உணர்வு ஓட்டம் வந்துன்னா ஒரு அடையாளமா மாறுது. அதுதான் மனம். சரிங்களா? அதுவும் எதுக்காக அது மாறுதுன்னு கேட்டீங்கன்னா புலனறியும் உணர்வுகளை தாண்டி புலனறியா உணர்வுகள்னு ஒண்ணு தேவைப்படுது நமக்கு. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம வந்து மனம் இயங்குது. அப்ப மனசு இயக்குறது எதுன்னா எல்லாமே புலனறியா உணர்வுகள் தான்.
அதுதான் சொல்றேன். நமக்குள்ளார என்னன்னா பரிணாம வளர்ச்சியும் இருக்கின்றது, அபிவிருத்தியும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து இருக்குது இந்த மனசுல. அதான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இப்போ என்னன்னா பரிணாம வளர்ச்சியில தான் நமக்கு மனம் வந்தது. மனம் வந்த பிறகு அதுக்குள்ள அபிவிருத்தி நடக்குது. புரியுதுங்களா? என்ன அபிவிருத்தி நடக்குதுன்னா, இப்போ நம்பிக்கையிலிருந்து உணர்வு, உணர்விலிருந்து மனம். இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? மனம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா, திரும்ப மனம் உணர்வுகளை உற்பத்தி பண்ணுகிறது. ஓகே. நம்பிக்கை உணர்வாக மாறியது, உணர்வு மனமாக மாறியது. மனம் மீண்டும் உணர்வுகளை உற்பத்தி பண்ணுகிறது. சரிங்களா? அந்த உணர்வுகள் மீண்டும் நம்பிக்கையை உருவாக்குகிறது. திரும்ப ரிவர்ஸ் ஆகுதா? நம்பிக்கையிலிருந்து உணர்வு பிறந்தது, உணர்விலிருந்து மீண்டும் மனம் பிறந்தது, மனதிலிருந்து மீண்டும் என்ன பிறகுதுன்னா உணர்வு பிறகுது. அப்படி திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. பிறந்து திரும்ப அதுல இருந்து நம்பிக்கை பிறக்கிறது. நமக்கு எல்லாருமே மனசுல இருந்து பாடம் எடுத்ததுனால நாம எல்லாமே மனசுல இருந்து தான் உருவாகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டதுனால தான் நீங்க இப்ப 10 பேர் கை தூக்குனீங்க. புரியுதுங்களா? அப்போ மனதிலிருந்து நம்பிக்கை உருவாகுது பாருங்க. மனதிலிருந்து நம்பிக்கை உருவாகுது இல்லையா? அது விழிப்பு மனதிலிருந்து உருவாகக்கூடிய நம்பிக்கை. ஆனா நம்பிக்கையிலிருந்து மனம் உருவாகுது பாருங்க. அது மைய மனதிலிருந்து உருவாகக்கூடிய நம்பிக்கை. உங்களுடைய நாலேஜே இல்லாம உணர்வுல இருந்து நம்பிக்கை வர்றது எதுல இருந்து உருவாகுது சார்? உணர்வுல இருந்து நம்பிக்கையிலிருந்து உணர்வு மனமாகிறது. மனம் மீண்டும் உணர்வுகளை உற்பத்தி பண்ணுகிறது. உணர்வுகள் மீண்டும் நம்பிக்கையாக மாறுகிறது. அதாவது சர்க்கிள் மாதிரி சொல்லிட்டீங்க. நம்பிக்கையிலேருந்து உணர்வு மைய உணர்வுல இருந்து உருவாகுதா? கரெக்டா? இல்லைங்கய்யா. இப்ப மனசுல இருந்து உருவாகிற உணர்வு இருக்கு இல்லையா? ஆமா. அதெல்லாம் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மனதிலிருந்து தோன்றுகிறது. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். நம்பிக்கை, 2 உணர்வுகள். அதாவது உணர்வுகள்ன்றதை விட உணர்வு. 1 நம்பிக்கை, 2 உணர்வு, 3 மனம். ஓகே. சரிங்களா? கடைசி சொன்னீங்களே விழிப்பு நிலை. இருங்க வந்துட்டேன். இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? அப்புறம் மனம் உருவான பிறகு மனதிலிருந்து மீண்டும் உணர்வுகள் தோன்றுகிறது. உணர்வுகளிலிருந்து மீண்டும் நம்பிக்கை தோன்றுகிறது. இந்த 5 ஸ்டெப் எழுதிட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல மனம்னு நம்ம ஒரே ஒரு மனசை மட்டும் தானே சொல்றோம். இங்க பொதுவா தானே சொல்றோம். இப்போ இங்க உணர்வுன்னும் போது ஒரே ஒரு உணர்வு தானே சொல்றோம். இப்போ இதெல்லாம் பிரிக்கும் போது என்னன்னா, உணர்வு 2ஆ பிரிச்சீங்கன்னா புலனறியா உணர்வுகள், புலனறியும் உணர்வுகள்னு மாறிடுது. அதே போல இந்த இடத்துல மனம்ன்றதை பிரிச்சீங்கன்னா மைய மனம், விழிப்பு மனம்னு மாறிடுது. அதாவது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வடிவமைக்கிறதுன்னா மைய மனம். ஆனா மைய மனதுக்கு தேவையான இன்புட் கொடுக்கறதுன்னா விழிப்பு மனம். அப்போ இந்த விழிப்பு மனம் கொடுக்காம மைய மனசனால இயங்க முடியாது. அதுக்கு தேவையான எல்லாம் அப்படிதான் கொடுக்க முடியும். சார் இடையில மறைக்கிறதுக்கு பண்ணிக்கணும். ஆனா நம்பிக்கை மட்டும் 1, மனம் 2, மைய மனம், விழிப்பு மனம். உணர்வு 2, புலனறியா உணர்வு, புலனறியும் உணர்வு. கரெக்டுங்களா? கரெக்டுங்கய்யா. இப்போ விழிப்பு மனத்தினுடைய செயல் என்ன? அதாங்க ஐயா, விழிப்பு மனத்தினுடைய செயல் மைய மனதுக்கு தேவையான இன்புட்டை கொடுக்கறது. கான்சியஸ் மைண்ட் சார். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது விளிம்பு மனம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் தான் மைய மனம். அதான் இதனுடைய வேலை என்னன்னா, அந்த மைய மனதுக்கு தேவையான இன்புட்டை கொடுக்கறது தான் இதனுடைய வேலை. மைய மனம் தான் அவுட்புட் கொடுக்குது. விளிம்பு மனம் இன்புட் கொடுக்குது. மைய மனம் அவுட்புட்டா வருது. அது நம்பிக்கையே வருது. கரெக்டா? விழிப்பு நிலையில இருந்து நீங்க அவுட்புட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அப்ப அவுட்புட் எங்க இருந்து நடக்குதுன்னா மைய மனதுல இருந்து. அதுக்கு தேவையான இன்புட்டை யார் கொடுக்கறதுன்னா இந்த விளிம்பு மனம் கொடுக்குது. ஓகே ஓகே. ஓகேங்களா? இது ஒரு படம் மாதிரி போட்டோம். ஓகே, அதுதான் ஈஸியா இருக்கும். இது ஒரு டயகிராம் போட்டுருவோம். சரி, இப்போ என்ன பண்ணுதுன்னா இது இன்புட் கொடுத்து இப்போ மைய மனம் வேலை செஞ்சு அதுல இருந்து மீண்டும் உணர்வுகள் பிறக்கிறது. சரிங்களா? இங்க உணர்வுகள் வகைப்படுத்தப்படுது எங்கன்னு கேட்டீங்கன்னா
மனதிலிருந்து தோன்றக்கூடிய உணர்வுகளை தான் நீங்கள் வகைப்படுத்த முடியும். உணர்விலிருந்து தோன்றிய மனம் இருக்கு பாருங்க, அது எந்த உணர்விலிருந்து தோன்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க வகைப்படுத்த முடியாது. மனதிலிருந்து தோன்றக்கூடிய உணர்வுகளைத்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்து வகைப்படுத்த முடியும். இதுக்கு பேர் அன்பு, இதுக்கு பேர் கருணை, இதுக்கு பேர் ஆசை, இதுக்கு பேர் பாசம், இதுக்கு பேர் காதல் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ வகைப்படுத்த முடியும்னா உணர்வுகளை மனதிலிருந்து தோன்றும் போதுதான், தோன்றிய உணர்வுகளை தான் நீங்க வகைப்படுத்த முடியும். ஆனா மனம் தோன்றிய உணர்வுகள் இருக்கு பாருங்க, அதை நீங்க வகைப்படுத்தவே முடியாது. அது கிட்டத்தட்ட பூமியில இருக்கிற கச்சா எண்ணெய் மாதிரி, அது எல்லாமே சேர்ந்தது தான் அது. நீங்க கச்சா எண்ணெயில இருக்கிற எல்லா பொருளையும் பிரிச்சுட்டீங்கன்னா கச்சா எண்ணெய் ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? கச்சா எண்ணெய்க்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்ச பிறகு கடைசியா கச்சா எண்ணெய் ஒண்ணு அங்க இருக்குதானா? இருக்காது. எல்லாம் பிரிஞ்ச பிறகு இருக்காது. அதே மாதிரிதான் இங்க எல்லாம் சேர்ந்துருக்கும் போது கச்சா எண்ணெய், அப்படிதான் உணர்வுகள் இருக்குது. அதுல இருந்து மனம் தோன்றிய பிறகு மனம் எப்படி செய்யுதுன்னா அந்த உணர்வுகளை அப்படியே பிரிச்சுது, தனித்தனியா. அப்ப அந்த உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு பேர் வந்துருது. அப்படி பேர் வந்த பிறகு அந்த பேர் கொண்ட உணர்வுகள்லாம் மீண்டும் என்ன பண்ணா நம்பிக்கை கிரியேட் பண்ணுது, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை திரும்ப கிரியேட் பண்ணுது. மணி 6:31 ஆயிடுச்சு. நாளை கண்டினியூ பண்ணுங்க சார். நாளை கொஞ்சம் இதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க, இதுதான் முக்கியம். இது இன்னும் புரியல. அதாவது நீங்க எக்ஸ்பர்ட், நாங்க இப்ப எல்போர்டு தானே லேர்னர் லைசன்ஸ்ல வாங்கியிருக்கோம். அது நாளைக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகேயா? அது ஆமா சார், நாளைக்கு கொஞ்சம் கண்ட்ரி பண்ணுங்க சார். இந்த மையமனம் ஓகே. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.